வனத்துறையினரையே அச்சத்தில் ஆழ்த்திய 13 அடி ராஜநாகம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பக்கத்துல இருக்கக்கூடிய காளியம்மன் கோவில் பக்கத்துல வசிக்கக்கூடியவர் தான் சந்தோஷ்குமார். இவரோட வீட்டோட பின்புறமா இருக்கிற அறையில ஸ்லாப்புக்கு அடியில பழைய சிமெண்ட் சாக்குகள் மற்றும் தோட்டத்துல இருக்கக்கூடிய தேங்காய் இப்படி பலதும் பறிச்சு போட்டிருக்கிற இந்த சூழல்ல வீட்டுக்கு பின்புறமா ஏதோ ஒரு சத்தம் கேட்ட நிலையில சந்தோஷ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 13 அடி நீளம் இருக்கிற ராஜநாகம் பதுங்கி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இதை பார்த்த சந்தோஷ்குமார் பாபநாசம் வனத்துறையினருக்கு தகவல் கொடுக்கவே அங்க வந்த பாபநாசம் வன உயிரின காவலர் முத்துக்குமார் அப்படிங்கிறவரும் அசோக்குமார் அப்படிங்கிறவரும் 13 அடி நீள ராஜநாகத்தை லாவகமா மீட்டு பாபநாசம் வனசரகம் கோவில் தேரி பீட் பண்ண பகுதியில ரொம்ப பத்திரமா விடுவிச்சிருக்காங்க. பாம்பு பிடிக்கும் போது சீறி பாய்ந்ததும் சடார்னு பைக்குள்ள இருந்து வெளியில வந்த காட்சிகளும் இப்ப இணையத்துல வைரல் ஆகியிருக்கு.